உள்ளே வந்தோடனே இங்கே பாரு சரவணா மாமா வராங்க பாரு அப்படின்ட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது வாங்க வாங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க. தண்ணி எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. ஏய் தண்ணி கிடையாது, அது தீர்த்தம் எடுத்துகிட்டு வரட்டுமா மாமா அப்படின்னு மீனா கலாய்க்கிறாங்க. அதுக்கடுத்து கேட்குறாங்க, மாமா விபூதி இருக்கா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. இன்னும் அசைன்மெண்ட்டில் நிறைய எழுத வேண்டியது இருக்கா, வந்து பாஸ் ஆயிடுவாளான்னு சொல்லி இவளுக்கு வந்து குறி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி மீனா கலாய்க்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்க சொல்கிறாங்க, இவங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்காங்க, இவங்களுக்கு இன்னும் மேல் பதவி போகணுமா, அதனால் இவங்களுக்கு வந்து உயர் அதிகாரி பதவி கிடைக்குமான்னு சொல்லி பார்த்து சொல்லுங்களேன் மாமா அப்படின்னு ராஜியும் கலாய்க்கிறாங்க. 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா, நாங்கள் உண்மையே தான் சொல்கிறோம், உங்ககிட்ட நாங்கள் ஆசீர்வாதம் வாங்குகிறோம், எங்களுடைய எதிர்காலத்தை பற்றி உங்ககிட்ட குறி கேட்குறோம் மாமா அப்படின்னு சொல்லி அவங்க பேசவும் அம்மா அம்மா அப்படின்ட்டு சரவணா கூப்பிட்றாங்க. என்னடா அப்படிங்கிறீங்க, அம்மா பாருங்கம்மா கலாய்க்கிறாங்களா யாருடனே, இவங்க தான் அப்படின்னு சொல்லி சரவணா கை கட்டுறாங்க. என்னடி என்ன என் மகனை கலாய்க்கிறீங்களே, என்ன எதுக்கடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, மாமாவை ஆசீர்வாதம் பண்ண சொல்லி விபூதி பூச சொல்கிறோம், வேறு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஓவராக பண்ணாத, என் பையங்களுக்கும் கல்யாணம்